கவர்ச்சியை முன் வச்சு ஒரு திரை கவர்ச்சியால் உள்ள வர்றவங்க எல்லாருமே திரை கவர்ச்சியெல்லாம் வந்திருக்காங்க. ஏன் விஜய் அண்ணன் இப்போ வந்திருக்காப்புல, அவர் திரை கவர்ச்சி தான் எல்லாம் சொல்லணும். அவருக்கு ஒரு பெரிய பெரிய பிக் ஃபேன் விஜய் அண்ணனுக்கு. ஆனா தலைவர் அப்படிங்கிற ஒரு முகத்தை நான் எப்படி ஏத்துக்க முடியும் என்னால? அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா 1008 விமர்சனங்கள் சொல்றாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஏது பண்றாரு, அவர் என்ன கொள்கையை முன்னெடுத்திருக்காரு, என்ன கோட்பாடை முன்னெடுத்திருக்காரு, அதை எப்படி வழிநடத்தி கொண்டு போறாரு அப்படிங்கறதா இருக்கு. இதுல சில பேர் கேக்குறாங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஏன் டிவிகே பத்தி அடின்னு அடிக்கிறாங்க அப்படின்னு. டிவிகே பத்தி இங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடின்னு போட்டு அடிக்கல. உங்க கொள்கை என்ன, உங்க கோட்பாடு என்ன, இதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்றோம். ஏதாவது எந்த கட்சி வந்தாலும் அதோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கறத கேட்கிறோம் இல்லையா? அப்ப கேட்டதுக்கான பதில் சொல்லணும் இல்லையா? அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இதான் எங்க கொள்கை அப்படின்றீங்க. கொள்கைன்றது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்வதில் வேற்றுமையானது திருக்குறள். கொள்கை என்ன, தமிழ் தேசியமா, திராவிடமா, கம்யூனிசமா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவர் அது என்ன கருவாட்டுல எப்படிங்க சாம்பாரை போட்டு திங்க முடியும்? அதாவது சாம்பார் கொதிக்கணும், சாம்பாருக்குள்ள போய் ஒரு மீனத்துக்கு உள்ள போட்டு அதை சாப்பிட முடியுமா? இல்லங்க, அது சாப்பிட முடியாதுங்க. ஒண்ணு தமிழ் தேசியமா இருக்கணும், இல்லைன்னா திராவிடமா இருக்கணும்.